மகளிர் பேருந்து, மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து மகளிருக்கான புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு சுயதொழில் தொடங்க பெண்களுடைய ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாகவே இருக்கு. ஆனா தொழில் தொடங்கணும்னா முதலீடு அவசியம். யார் நமக்கான முதலீடு செய்வான்னு ஏங்குற பெண்கள் அதிகம். அந்த போக்க தான் தமிழ்நாடு அரசே முன் வந்து முதலீடு செய்ய தயாரா இருக்காங்க. எந்த திட்டம்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் நீங்க வீடியோ பார்க்க போறோம். இளஞ்சிவப்புங்கிற பிங்க் ஆட்டோங்கிறதா இந்த திட்டத்தினுடைய பேரு. இந்த திட்டத்தின் மூலமா சிஎன்ஜி ஹைபிரிட்கள் ஆட்டோ வாங்குவதற்காக மானியமா 1,00,000 தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுது. மேலும் இதுக்கு வந்து தகுதிகளா சில விஷயங்கள் தமிழக அரசு சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தகுதிகளை நம்ம பார்க்கலாம். என்னென்ன தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டுமே திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியும். 25 40 வயசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். ஓட்டுநர் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கணுங்கிறதும் குறிப்பாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தகுதிகளும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட விண்ணப்பங்களை சென்னை சமூக நலன் அலுவலகம் 8வது தளம் சிங்காரவேலர் மாளிகை சென்னை 6,01,000 முகவரிக்கு தாராளமாக அனுப்பி வைக்கலாம். நாங்கள் முன்னாடியே பார்த்தோம். நவம்பர் 23 லாஸ்ட் டேட், இப்போ வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கதான் இருக்கு விஷயமே. ஏன்னா சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில டிசம்பர் 10 வரைக்கும் இந்த விண்ணப்பத்திற்கான கால அவகாசத்தை நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன அறிக்கையில சொல்லப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சிங்கிறது இந்த அறிக்கையில நீக்கியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பரவலானாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது அது மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இது போன்ற திட்டங்கள், இது போன்ற சமூக நல திட்டங்கள் வரும்போது இதை மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதும் தமிழக அரசு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கு. அதோடு நிற்காம இந்த திட்டத்திற்கு யார் யாரெல்லாம் தகுதியோட இருக்கீங்களோ இன்னைக்கே விண்ணப்பிங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 18 முதல் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் சுந்தரவடிவு.